அண்ணா சொல்லாங்கண்ணா, அந்த பருத்தி பற்றி சொல்லுங்கண்ணா. ஆ, உங்கள் பேர் சொல்லிடுங்கண்ணா. ஆ, உங்கள் பேர் என் பேர் மதிராஜன். 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 சரிங்கண்ணா. இப்போ எத்தனை வருஷமாங்கண்ணா பருத்தி போட்டுருக்கீங்க? நான் கொஞ்சம் குறைஞ்சபட்சம் வந்து 30 வருஷமாவே பருத்தி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். 30 வருஷம் பருத்தி 30 வருஷமா பருத்தி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். சரிங்கண்ணா. சரி, கொஞ்சம் பருத்தி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இந்த பருத்தி எப்படி வைக்கிறது, ஆ. எவ்வளோ நாளையில் காடு பதப்படுத்தணும், ஆ, ஓட்டி போட்டு கால் எவ்வளோ கால் வைக்கணும், இந்த ஒரு காலுக்கு ஒரு கால் சென்று தூரம் எவ்வளோ, பருத்தி கொட்டை எவ்வளோ தூரத்தில் ஒவ்வொரு பருத்தி கொட்டை ஊடணும், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. சரி. இது ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாதம் தான் இந்த பருத்தி கொட்டை ஊடணும். ஆவணி. ஆ, சரிங்க. இது வந்து மானாவரி பருத்தி. மானாவரி வயல். ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாதம் தான் இந்த பருத்தி வந்து நம்ம ஊணுவோம். சரிங்க. ஆவணியில் ஊனோம்னா சரிங்க. ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. சரிங்க. மார்கழிலாம் நமக்கு வந்து கார்த்திகை கடைசியாவே இது வந்து காப்புக்கு வெடுப்புக்கு வந்துடும். ஓ, வெடிப்புக்கு வந்துருங்க. சரிங்க. வந்துடும். சரிங்க. அதுல இருந்து நம்ம பொறுக்கிட்டே இருக்கலாம். எப்படின்னு கேட்டா கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, சரிங்க. பங்குனி வரலுமே இதுல பருத்தி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்கண்ணா. தண்ணி இருந்து கட்டினா வருஷமும் இது காய்ச்சிக்கிட்டே இருக்கும். காய்ச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்கண்ணா. இதுக்கு அப்பப்ப களை எடுக்கணும். 10 நாளைக்கு ஒரு மருந்து அடிக்கணும். சரிங்க. இதுக்கு பூச்சிலாம் உழுவோம். இது மாதிரி நோய் உழுவோம். நோய் இல்லைங்களா? சரிங்க. இது மாதிரி நோய் உழுவோம். இதுக்கெல்லாம் வந்து இலப்பேன் உழுவோம். இலப்பேனுங்க. பாரு இலப்பேன் உழுவோம். மஞ்சள் கலரா பாரு ரவுண்ட் இருக்குது. சரிங்க. இது மாதிரி இலப்பேன் உழுவோம். சரிங்க. அப்பப்ப 10 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு இதுக்கு மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அடிச்சுக்கிட்டே இருக்கணும். காடு சுத்தமா வச்சுட்டு இருக்கணும். சரிங்கண்ணா. இதுக்கு வந்து அப்பப்ப ஏதாவது முடிஞ்சா ஒரு ஊரியாவோ உரமோ இது மாதிரி கொடுத்தோமா என்ன பண்ணோம், அப்படியே தணிஞ்சு காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இது நல்ல எருவு தண்ணி இதெல்லாம் கொடுத்தோமா. சரிங்கண்ணா. இது மாதிரி பாருது. இந்த சப்பை பார்த்தீங்களா, பூ சப்பெல்லாம் எப்படி எடுத்து பார்த்தீங்களா, இது மாதிரி நல்லா எடுக்கும். சரிங்க. இப்போ இது இந்த பிஞ்செல்லாம் ஊற நமக்கு கொஞ்சம் ஈரம் பத்தல, இல்லைன்னா உரம் ஊரியா போட்டோமா. சரிங்கண்ணா. இதை விட பெருங்காயா வரும். இதை விட பெருங்காயா வரும். சரிங்க. ஊரியா போடணும். ஆனா மழை இல்லை, இந்த ஈரம் பத்தல, கட்டுற தண்ணி வந்து நோய் உழுவாம காத்துக்கிட்டோமா காய்ச்சிக்கிட்டே இருக்கும். பில்லி ஏற விடக்கூடாது. களையை அப்பப்ப எடுக்கணும். எடுத்துக்கிட்டே இருந்தோமா இப்படி கட்டையில பாரு தணிஞ்சு 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 அடிக்கட்டையில இருந்து துளுத்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இப்ப இதை வந்து நாங்க ஒரு பருத்தி வந்து இப்ப போன வருஷம் என்ன பண்ணோம்னா 3ஆவது வருஷம் 2.5 வருஷம் விட்டுருந்தோம். அப்படிங்களா? இதை இதார்த்து கட் பண்ணி விட்டுட்டு இதார்த்துக்கு என்ன பண்ணோம்னு கேட்டா, இதார்த்து கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிட்டு விட்டோமா. இது என்ன ஆகும்னா இதோட கீழே இது எவ்வளவு அகலமா துளுத்துக்கிட்டு பார்த்தீங்களா, இது மாதிரி துளுத்துக்கிட்டு காய்ச்சிக்கிட்டே இருக்கும். மறுபடியும் காய்க்கும். புதுசா கண்ணி வைக்கீங்க. காய்ச்சிக்கிட்டே இருக்கும். நல்ல எருவு கொடுத்தோமா. சரிங்க. இதுல பார்த்தா எவ்வளவு பெருங்காயம் இருக்குதுன்னு. ஆமா 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 பெருங்காயம் இருக்குங்க. எவ்வளவு பெருங்காயம் இருக்கு. ஆமா ஆமாங்க. ஊட்டச்சத்து கொடுக்குற வரைக்கும் சரிங்க இந்த காய் வந்து நல்ல பெருங்காயம் வரும். சரிங்கண்ணா. நான் ஊட்டச்சத்து குறைச்சிட்டோமா கொஞ்சம் மகசூல்லாம் குறைஞ்சிடும். சரிங்கண்ணா. பருத்தி என்ன ரேட்டுங்கண்ணா போகுது? பருத்தி வந்து இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் 72 ரூபா 75 ரூபா வரலும் போகுது பருத்திங்க. சரிங்கண்ணா. 70 ரூபா 72 75 ரூபா வரலும் பருத்தி போயிட்டு இருக்கு. சரிங்கண்ணா. இந்த பருத்திக்கு பேர் அன்னைக்கு சொன்னீங்களா, மறந்துட்டேங்க. ஜாக்பேட்டுங்கண்ணா. சரிங்கண்ணா. இது வந்து பருத்தி கொட்டை வாங்குறது வந்து எங்க வாங்குறீங்க? கடையில வாங்கிக்கலாங்களா? இல்ல நாங்க கடையில தான் வாங்குறோம். மருந்து கடையில வாங்குறோம். எங்க வாங்குறோம்னா நாங்க நங்கவழியில வாங்குறோம். நங்கவழியில மருந்து கடையில வாங்குறோம். சரிங்கண்ணா. இப்போ ஒவ்வொரு காலுக்கு ஒரு காலுக்குள்ள தூரம் 2.5 to 3 அடி இருக்கணும். 2.5 to 3 அடி. நான் 2.5 தான் ஓட்டி இருக்கிறேன். சரிங்கண்ணா. இதுக்கு நல்லா வந்து தண்ணி இல்லாதங்கிறதுனால 2.5. சரிங்க. நல்ல மோட்டர் தண்ணி பயிரா அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 3 அடி கால் ஓட்டணும். 3 அடி கால் ஓட்டணும். 3 அடி கால் ஓட்டினாலும் இதுல கேப்பே இருக்காது. அப்ப வந்து நல்லா மண் அணைச்சு விட்டா அணைச்சு விட்டா தண்ணி நின்னுக்கும். அதே நல்லா படர்ந்து வரும். இப்ப இதே ஆள் உயரம் இருக்கா? ஆள் உயரம் இருக்கு. இன்னும் மேல போயிடுங்க. வளரும். சரிங்கண்ணா. வளரும். 2 வருஷங்கிறது இன்னும் வருஷம் சேர்ந்து கூட வரும். இந்த பருத்திக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு சரிங்க துளுக்க விட்டோமா நமக்கு சீக்கிரம் உடனே வெள்ளாம வரும். ஏன்னா பருத்தி கொட்டை போட்டு 4 மாசம் கழிச்சு தான் இது காய் வரும். 4 மாசம் ஆகி போயிடும். சரிங்க. ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகைல 4 மாசம் முடிஞ்சாதான் இது காய் வரும் வெடுப்புக்கு. சரிங்க. ஆனா இது என்னன்னு கேட்டா 1.5 மாசத்துக்குள்ளேயே வெடுப்புக்கு வரும். அதாவது கட் பண்ணி விட்ட உடனே கட் பண்ணி விட்டேன். ஏன்னா இது கட் பண்ணி துளூர் வரும்போதே என்ன பண்ணுன்னு கேட்டா, சரிங்கண்ணா இங்க பாத்தீங்களா, ஏன்னா இந்த துளூர் வந்தது பாத்தியா, இந்த துளூர்ல சப்பை பாத்தியா, இது மாதிரி துளுத்த உடனே சப்பை வந்துரும். சரிங்க. இதெல்லாம் நல்ல சுயலமா துளூர் வருது. சரி சரி. இதுல பாருங்க, இதுல பூரா சப்பை. சரிங்கண்ணா. இது மாதிரி உடனே சப்பை வந்துடும். அதாவது நம்ம ஒரு 6 மாசத்துல ஒரு வருஷத்துலயே அதெல்லாம் அரிசி போடாம காய்ச்ச உடனே மறுபடியும் நம்ம வெயிட் பண்ணி நம்ம கட் பண்ணி போட்டோமா வேலையே இருக்கக்கூடாது. இன்னைக்கு கூட ஒரு 1.5 கூட பருத்தி பொறுக்கணும். சரிங்க. அந்த இந்த பக்கம் காய் இல்ல, தண்ணி கட்டு பக்கம் நெடுவு காய் இருக்குது. சரிங்கண்ணா. அதை தண்ணி கட்டாதவும் விடக்கூடாது,
ரெண்டாவது அதை மருந்தடிக்காதையும் விடக்கூடாதுங்க. விடக்கூடாது, பராமரிப்பு பண்ணிட்டே இருக்கணுங்க. பராமரிப்பு. இங்கே பாருங்க, நான் ஒரு விஷயம் சொன்னேன் பாருங்களா. ஆமாங்கண்ணா. பறித்து பொறுக்கும் போது இது உடஞ்சி போச்சு. ஓ சரிங்க. இதை நாங்கள் உடச்சி விடல. சரிங்க. இது உடச்சி விடல. ஓ ஆனால் இதில் ஆக்சுவலாக இதில் எவ்வளோ அகலம் அந்த பம்பையை துளுத்துக்கிட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இவ்வளவுக்கும் இப்போ வந்து மழை மட்டும் பேஞ்சு சரிங்கண்ணா இப்போ இந்த தண்ணி கட்டிகிட்டே இருந்தோமா இவ்வளவுக்கும் குறைஞ்சபட்சம் இதில் 100 காய் வரும். காய் வந்துருங்க. அதாவது சப்பை கட்டின இடத்துல எல்லாமே காய் வந்துருங்க. காய் வந்துடும். எல்லாமே சப்பை. துளிர் வந்தது வந்திருக்கு. நிமிஷத்துலேயே இதில் சப்பை இருக்குது. இது பூ இருக்குது. பூ இருக்குங்க. ஆச்சுன்னா ஒரு 3 நாள் கழிச்சு திருப்பி மருந்து அடிக்கிறோம். ஏன்னு கேட்டால் இது மாதிரி பற்றி அந்த கொலை பூ இருக்குது பார்த்தீங்களா. ஆமாங்க ஆமாங்க. அந்த கொலை என்ன பண்ணும், இந்த சப்பை சப்போம். ஆமாம் ஆமாம். பறக்குது பறந்துட்டு இருக்குங்க. சப்பிச்சா என்ன பண்ணும், சரிங்க விழுந்துரும். சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இப்போ பருத்தியில் லாபம் இருக்கு இல்லைங்களாங்கண்ணா? பருத்தியில் வந்து நம்ம எந்த அளவுக்கு அதை பராமரிக்கிறோம் அந்த அளவுக்கு லாபம். ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டால் 45க்கும் வந்துடும், 50க்கும் வந்துடும். அது கொஞ்சம் முன்ன பின்ன விலை இருக்கும். சரிங்க. மான காய்ச்சல் ஆக ஆக இதுக்கு விலை கூடுதலாக கிடைக்கும். ஓ மான காய்ச்சல் ஆக விலை கூடுதலாக கிடைக்கும். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. இவ்வளோ நீங்கள் இந்த தகவல் சொன்னீங்க. நிறையா விஷயம் சொன்னீங்கண்ணா. இந்த கட் பண்ணி விடுறது இது எல்லாமே இப்போ புது விஷயமா இருக்குது. எனக்கு புது விஷயமா இருக்குது. என்ன மாதிரி நிறைய பேருக்கு புது விஷயமா இருக்குங்கண்ணா. நம்ம யூடியூப்ல போடுறோங்கண்ணா. இதோட நம்ம இந்த வீடியோ கட் பண்ணிக்கலாங்கண்ணா. அடுத்த வீடியோ வந்து பார்க்கலாங்கண்ணா. வெள்ளாமைக்கு என்ன வந்து கேட்கணுமே கண்டிப்பாக. இது எந்த சேனல்ல போடுவீங்க? ஆனால் நம்மளோட சேனல்